Flipkartல ஒரு புத்தகத்த ஆர்டர் போட்டேன் மக்களே. அந்த புத்தகமும் வந்துச்சு. ஆனா அதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா, உள்ள எந்த விதமான பாக்ஸோ அல்லது பபிள் ராப்போ எதுவுமே வைக்காம, ஜஸ்ட் உள்ள ஒரு பிளாஸ்டிக்க மட்டும் சுத்தி அதுக்கு மேல இத போட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். தொட்டு பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல. அப்படிதான் இருக்குது. நான் எப்பவுமே புத்தகம் வாங்குறதா இருந்தா, காமன் ஃபோக்ஸ்ன்னு ஒரு தளம் உண்டு. அதுல தான் நான் ரெகுலரா புத்தகம் வாங்குறது. 10 நாளாவது ஆகும். ஆனா அவங்க அனுப்புறப்போ நீட்டா பபிள் ராப் பண்ணி பார்சல பக்காவா அனுப்புவாங்க. இதுக்கு முன்னாடி அமேசான்ல 2 புக் வாங்குனேன். ஆய்வாளர் மன்னர் மன்னன் அவர் எழுதின வரலாற்றில் கண்ணகி இந்த புத்தகமும், ஆயுத தேசம் இந்த புத்தகமும். இது 2ம் அமேசான்ல ஆர்டர் போட்டேன். அது வந்தப்பயும் பபிள் ராப்லாம் சுத்தி நீட்டா சேஃபா வந்துச்சு. இதான் அந்த பபிள் ராப். இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம்னு சொல்றீங்க. ஆனா ஒரு புக்கு அத எந்த விதமான சேஃப்டியும் இல்லாம இப்படி அனுப்புறது எந்த விதத்துலன்னு எனக்கு தெரியல. இது ஹார்ட் கவர் அட்டையும் கூட கிடையாது. இந்த மாதிரி நார்மல் புக் கவர் தான். இது மேல இருக்கிற இந்த சாதாரண அட்டை மாதிரி தான் இதுல இருக்கும். இது மேல ஒருவேளை வேற ஏதாவது பொருள் வந்தாலோ, தவறி கால் மிதிச்சாலோ, அல்லது இந்த புத்தகம் கீழே விழுந்தாலோ, இந்த பார்சல் தானே இது கீழே விழுந்தாலோ, இந்த விளிம்புகள் மடங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. டேமேஜ் ஆயிரும். இது டேமேஜ் ஆனா நான் பார்த்துட்டு நான் இதை ரிட்டர்ன் போடணும். நேர விரயம். பப்ளிஷ் பண்ணவங்களுக்கு தேவையில்லாம ஒரு புக்கும் டேமேஜ் ஆகி யாரோ ஒருத்தருக்கு இது லாஸ் தான். அங்க டேமேஜ் ப்ராடக்ட்னு பண நஷ்டம், எனக்கு நேர நஷ்டம். கேட்டா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம பண்றோம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல ப்ராடக்ட டேமேஜ் இல்லாம கொடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. எனவே Flipkart ஊழியர்களே, தயவு செஞ்சு பார்சல் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பபிள் டிராப்போ அல்லது வேற ஏதாவது அட்டையா போட்டு பத்திரமா பார்சல் பண்ணி சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. சரி, என்னடா புத்தகம் நினைச்சிருப்பீங்க. ஆங்கில நாவல் தாங்க இது. மரிய பூசோ அவர்கள் எழுதின த காட்ஃபாதர். ரொம்ப நாள் ஆசை, வாங்கிட்டேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் இதர விஷயங்களை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கவரை பிரித்து பார்த்த மக்களே, நினச்ச மாதிரி புக் அதோட விளிம்பில் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட மத்திய பகுதியிலையும் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. நான் எந்த புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டென்ட் முக்கியம்னு பார்ப்பேன். சிலர் புக்கை ரொம்ப ப்ரீஷியஸாக பார்ப்பாங்க, பொக்கிஷமாக பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறப்போ கண்டிப்பாக சங்கடமாக இருக்கும். தயவு செஞ்சு Flipkart இதை கவனத்தில் கொண்டு அடுத்த முறை பார்சலை கவனமாக போடுங்க.